Hello everyone. Today May 10, 11, 12 கான current affairs தான் பார்க்க போறோம். நான் Affairs Cloud websiteல இருந்து எடுத்து handwritten notes எடுத்து தான் உங்களுக்கு நியூஸ் கொண்டு வந்துட்டு இருக்கேன். யாரெல்லாம் இன்னும் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ல வரும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில யாருன்னா பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. May 1ல இருந்து current affairs அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபார் அப்கமிங் எக்ஸாம்க்காக. ஓகேங்களா, டுடே வந்து May 10, 11, 12 பிளஸ் handwritten நோட்ஸ் ஆன பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்ல டெய்லி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். கமெண்ட் செக்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, அதுல வந்து டெய்லி handwritten நோட்ஸ் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்றேன். வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஐடிபிஐ ஜாம் எக்ஸாம்க்கு அப்ளை பண்றதுக்கான லாஸ்ட் டேட். இன்னும் யாருன்னா அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணிடுங்க. டுடே லாஸ்ட் டேட் ஐடிபி ஜாம் எக்ஸாம்க்கு. ஓகே, நியூஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஆபரேஷன் சிந்தூர். இதை ஏன் ஆபரேஷன் சிந்தூர் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த பஹல்காம் அட்டாக்ல வந்து இந்தியன் பாகிஸ்தான் வார்ல வந்து நிறைய உமன் வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற விதமா ஆபரேஷன் சிந்தூர் நேம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு யார் ரெஸ்பான்ஸ்னா இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் ரெஸ்பான்சஸ். ஓகேங்களா, இப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா வந்து மொத்தம் 24 மிசைல் வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க 9 டெரர் கேம்ப் லொகேஷன்ல. ஓகேவா, அந்த லொகேஷன் தான் வந்து இங்க இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அவங்களோட 9 பிளேசஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியா வந்து மிசைல் கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த 9 டெரர் கேம்ப் லொகேஷன் இது. மொத்தம் எத்தனை மிசைல் ஸ்ட்ரைக்ஸ்னா 24 மிசைல் ஸ்ட்ரைக்ஸ். ஓகேவா, இந்த ஆபரேஷன் வந்து யாருக்கு கீழே நடந்திருக்குன்னா, யாரோட தலைமையில நடந்திருக்குன்னா கொலனல் சோஃபியா குரேஷி அண்ட் விங் கமாண்டர் வியோமிகா சிங். இவங்க 2 பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 2 உமன் கீழே தான் வந்து இந்த ஆபரேஷன் சிந்தூரே நடந்திருக்கு. ஓகேங்களா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஃபைட்டர்ஸும் வந்து என்ன ஜெட்லாம் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ராஃபல், மைரேஜ் 2000 அண்ட் SU-30 MKI ஏர்கிராஃப்ட். ஓகேங்களா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஃபைட்டர் ஜெட்டும் யூஸ் பண்ணது என்னன்னா ராஃபல், மைரேஜ் 2000 அண்ட் SU-30 MKI ஏர்கிராஃப்ட். ஓகே, என்ன மிசைல்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கு பாருங்க, AESM ஆம்பர். இது வந்து யார் மேக் பண்ணிருக்காங்கன்னா சாஃப்ரான் தான் மேக் பண்ணிருக்காங்க. மேட் பை சாஃப்ரான். இது வந்து பிரான்ஸ் பேஸ்ட் கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்கால்ப் மிட்டியோர். இது வந்து மிசைல் வந்து மேட் பை MBDA. இவங்களும் வந்து பிரான்ஸ் தான் வந்து மேக் பண்ணிருக்காங்க. பிரம்மோஸ் மிசைல் இதை மேக் பண்ணது யாருன்னா DRDO NPOM. அதுக்கப்புறமா இந்த இதுல வந்து ரொம்ப ஒரு பெரிய பார்ட்டா இருக்கிறது எதுனா சுதர்ஷன் சக்ரா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆர் இந்தியாவோட S-400 சொல்றாங்க அத. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து ஆர்பி. இந்த ஆர்பி வந்து யார் மேக் பண்ணாங்கன்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி தான் மேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ இதோட அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க. POJKனா பாகிஸ்தான் ஆக்குபைட் ஜம்மு அண்ட் காஷ்மீர். AESMனா ஆர்மமெண்ட் ஏர்சோல் மாடுலேயர். ஹேமர்னா ஹைலி ஏஜைல் மாடுலர் மியூனிஷன் எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச். ஸ்கால்ப்னா சிஸ்டம் டிக்ரோசர் ஆட்டோனோம் அண்ட் லாங்கியூ போர்ட்டி. ஓகே, இந்த நியூஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் ரெஸ்பான்ஸ். மொத்தம் 24 மிசைல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க. இந்த 9 டெரர் கேம்ப் லொகேஷன், அந்த சும்மா அந்த லொகேஷன் படிச்சு வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து இதை யார் வந்து இந்த யாருடைய தலைமை கீழே நடக்குதுன்னா கொலனல் சோஃபியா குரேஷி, விங் கமாண்டர் வியோமிகா சிங் கீழே. பிளஸ் வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் ஃபைட்டர்ஸும் என்ன ஜெட் யூஸ் பண்ணிருக்காங்க ரஃபேல், மைரேஜ் 2000 அண்ட் SU-30 MK1 ஏர்கிராஃப்ட். என்ன மிசைல்ஸ்லாம் யூட்டிலைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத இங்க இருக்கு. AESM ஆம்பர், ஸ்கால்ப் அண்ட் மிட்டியோர், பிரம்மோஸ் மிசைல், சுதர்ஷன் சக்ரா மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆர் இந்தியாவோட S-400, ஹார்பி மேட் பை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மிசைல்ஸ் எல்லாம் யார் வந்து மேக் பண்ணாங்கன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நம்ம படிச்சுக்கணும். AESM வந்து சாஃப்ரான். ஓகேங்களா, ஸ்கால்ப் அண்ட் மிட்டியோர் வந்து மேட் பை MBDA, இவங்க பிரான்ஸ். பிரம்மோஸ் மிசைல் வந்து நம்ம DRDO பிளஸ் NPOM லான்ச் பண்ணிருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஆர்பி வந்து மேட் பை இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எந்த மிசைல் எந்த கண்ட்ரில இருந்து நம்மளுக்கு இது பண்ணிருக்காங்க அப்படின்றது. பிளஸ் அப்ரிவேஷன் சும்மா ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். அதே மாதிரி இப்ப இந்த மாதிரி ஷார்ட் நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன்ல, இதை நீங்க ஒரு வாட்டி படிச்சுட்டு அஃபேர்ஸ் கிளவுட்ல இந்த ஃபுல் பிரீஃப் நியூஸ் வந்து ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. அப்ப அப்படி படிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும்
பிளஸ் நான் இதோட ஷார்ட்டா நோட்ஸ் எடுத்து தான் வந்து ஹேண்ட் நோட்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். நீங்க ஹேண்ட் நோட்ஸ் வீடியோ பார்த்துட்டு இது ஒரு வாட்டி சும்மா ஒரு கிளான்ஸ் ஃபுல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னா போதும், கண்டிப்பா மைண்ட்ல ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ். செகண்ட் நியூஸ் என்னன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் வெல்ஃபேர் இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டேட்டா வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எதை பத்தினா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவை பத்தியும், நெக்ஸ்ட் வந்து RWBCI. RWBCI ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ரீஸ்ட்ரக்சர்ட் வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் பத்தியும் ஒரு கிளைம் செட்டில்மெண்ட்டுக்கான டேட்டாவை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர். இது எதுக்கு இந்தியா ஃபுல்லா இருக்க இது பத்தி, ஓகேங்களா. இப்போ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த 97% வந்து தட் இஸ் 1,34,353 crore வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்போர்ட்டட் கிளைம்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா, அக்ராஸ் இந்தியா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது பாருங்க, ஒரு ஸ்டேட்மே வந்து ஒரு செட்டில்மெண்ட் கிளைம் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. இதை இந்த ஃபுல் நியூஸ் பாருங்க, ஒரு வாட்டி புரியும். மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் தான் இந்த டேட்டா பிரசென்ட் பண்ணிருக்காங்க. 97%-யும் கொடுத்திருக்காங்க. பிளஸ் அமௌண்ட்ல வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 1,34,350 crore வந்து ஆல் ரிப்போர்ட்டட் கிளைம்ஸ். எந்த ஸ்கீம் கீழே கிளைம்ஸ் வந்திருக்குன்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இந்த ஸ்கீம் கீழே தான் இந்த கிளைம்ஸ் எல்லாம் வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க, ஓகேங்களா. இதுல வந்து ஒரு ஸ்டேட் வந்து ஒரு கிளைம் வந்து அச்சீவ் பண்ணிருக்கு. ஓகே, அந்த டீடைல்ஸ்மே வந்து நம்மளுக்கு கீழே கொடுத்திருக்காங்க, டாப் 3 ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி. இப்போ இந்த ஃபசல் பீமா யோஜனா இருக்குல்ல, ஃபசல் பீமா யோஜனா என்னமா யாருக்குன்னா தெரியுமா? ஓகே, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னா, இப்போ வந்து இந்த நம்மளுக்கு நிறைய டிசாஸ்டர்ஸ் எல்லாம் நடக்குதுல்ல, அப்போ இந்த வந்து ஃபார்மிங் வந்து ரொம்ப வந்து அவங்க லாஸ் ஆகுறாங்க. ஸோ ஐ மீன் அவங்க அந்த விவசாயம் அந்த ஒரு பொருள் எப்படி சொல்றது, ஒரு ஈடு எடுக்கிறதுக்காக இப்போ ஒரு அரிசி நெல் இது பண்றாங்கன்னா அதை விதைக்கும் போதும் சரி, விதைச்சதுக்கு அப்புறமாவும் சரி, ஒரு டிசாஸ்டர்னால அவங்களுக்கு நிறைய லாஸ் ஆகுது. இந்த மாதிரி லாஸ் ஆகுறவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஃபசல் பீமா, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கீழே வந்து நிதி வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. அதுதான் இது. இதுக்கு கீழே வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிளைம் ஆயிருக்கு. அதுதான் என்னன்னா 1,34,350 crore வந்து ஆல் ரிப்போர்ட்டட் கிளைம்ஸ் அண்டர் த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ ஒரு ஸ்டேட் வந்து ஒரு இதுல கிளைம் ஆயிருக்கு, அதை பத்தி இந்த ஃபுல் நியூஸ் பாருங்க. இப்போ வந்து ஸ்டேட் அச்சீவ் 100% கிளைம். 100% கிளைம் செட்டில்மெண்ட் வந்து எந்த ஸ்டேட்லாம் அச்சீவ் பண்ணிருக்குன்னா கோவா, சத்தீஸ்கர், தெலுங்கானா அண்ட் தமிழ்நாடு. இந்த நாலுமே வந்து 100% வந்து கிளைம் செட்டில்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க, ஓகேங்களா. இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கீழே எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, தெலுங்கானாவும் தமிழ்நாடும் பக்கத்துல இருக்கு, கோவா, சத்தீஸ்கர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்டேட் வந்து பேட் வந்து ஹையஸ்ட் கிளைம் அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். இந்த 3 ஸ்டேட் தான் வந்து நிறைய கிளைம்ஸ், ஹையஸ்ட் பேட் கிளைம் பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா இருக்குல்ல, டாபிக் வைஸ் நான் தனித்தனியா எந்தெந்த ஸ்டேட்னு எழுதியிருக்கேன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஏன்னா எக்ஸாம்ல எதுனா ஒரு டாபிக் இதுல கொடுத்துட்டு இதுல வந்து எந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட்னு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்டேட் அச்சீவ் 100% கிளைம் செட்டில்மெண்ட்ல நம்மளுக்கு யாருன்னா கோவா, சத்தீஸ்கர், தமிழ்நாடு, தெலுங்கானா, ஓகேங்களா. இந்த நம்ம கிளைம்ஸ் பார்த்தோம்ல 1,34,353, இதுல ஹையஸ்ட் பேடு கிளைம்ஸ் யாருன்னா மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, 5 states ஆர் யூனியன் டெரிட்டரி வித் லோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. இங்க வந்து நம்ம ஹையஸ்ட் பார்த்தோமா, இங்க லோ பாருங்க, இது வந்து லோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோல சொல்லியிருக்காங்க. அசாம், திரிபுரா, அந்தமான் நிக்கோபார், அசாம், ஆந்திர பிரதேஷ் அண்ட் சிக்கிம். இந்த 4 ஸ்டேட் யாருன்னா அசாம், திரிபுரா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், அதுக்கப்புறம் வந்து ஆந்திர பிரதேஷ் அண்ட் சிக்கிம். இந்த 5 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. அசாம், திரிபுரா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், ஆந்திர பிரதேஷ் அண்ட் சிக்கிம், இவங்க வந்து லோ கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோல வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஃபைல்டு த ஹையஸ்ட் கிளைம்.
ஃபைல் பண்ணிருக்கிறதுல ஹையஸ்ட் கிளைம் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து மகாராஷ்டிரா தான். ஆனா இங்க செகண்ட் பிளேஸ்ல ராஜஸ்தான், தேர்ட் பிளேஸ்ல வந்து மத்திய பிரதேஷ். இங்க அப்படியே லாஸ்ட் 2 பிளேசஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும் இங்க இருந்து. ஓகேவா, இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்து லோயஸ்ட் கிளைம். எந்த ஸ்டேட்ஸ் ஆர் யூனியன் டெரிட்டரி வந்து லோயஸ்ட் கிளைம் பண்ணிருக்காங்கன்னா கோவா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், சிக்கிம் அண்ட் மணிப்பூர். ஓகேவா, இந்த 4 இதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா லோயஸ்ட் பெய்டு கிளைம். இங்க வந்து ஹையஸ்ட் பெய்டு கிளைம்ல மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான். லோயஸ்ட் பாத்தீங்கன்னா கோவா, அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட், சிக்கிம் அண்ட் மணிப்பூர். ஓகேங்களா. State with the highest shortfall in crop insurance payout. 1 minute guys. Okay, state with highest shortfall in crop insurance payout. Crop insurance payoutல highest shortfall வந்து ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நீங்க இன்னும் 2-3 வாட்டி படிச்சீங்கன்னா கண்டிப்பா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும். ஆந்திர பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் வந்து ஹையஸ்ட் ஷார்ட்ஃபால் வந்து கிராப் இன்சூரன்ஸ் பே அவுட்ல. ஓகேங்களா. இப்போ பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா பாருங்க, 2016ல லான்ச் பண்ணிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இது வந்து ஒரு பிளாக்ஷிப் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகேங்களா. இது யாருக்கு கீழே வருதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே வருது. இது எப்ப லான்ச் பண்ணிருக்காங்க? பிப்ரவரி 18 தான் லான்ச் பண்ணிருக்காங்க 2016ல. இப்போ பிப்ரவரி இந்த இயர் 2025 வந்து இது 9 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றாங்க பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகேங்களா. இதுல இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இது வந்து எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது? டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர் வெல்ஃபேர் கீழே தான் வராங்க. இவங்களுக்கு வந்து ஒரு பிரீமியம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. 2% வந்து கேரிஃப் கிராப்ஸ்க்கும், 1.5% வந்து ராபி கிராப்புக்கும், 5% வந்து ஹார்டிகல்ச்சர் கமர்ஷியல் கிராப்ஸ். இதெல்லாம் நம்ம தனித்தனியா ஒரு நியூஸ்ல படிச்சிருக்கோம். ஓகேவா. இப்ப இதை இங்க மொத்தமா சேர்த்து கொடுத்துருக்காங்க. பிரீமியம் ஃபார்மர்ஸ்க்கு வந்து பிரீமியம் செட் பண்ணி இருக்குது. கேரிஃப் கிராப்னா 2%, ராபி கிராப்னா 1.5, ஹார்டிகல்ச்சர் கமர்ஷியல் கிராப்னா 5%. ஓகேங்களா. இவங்களோட பிரீமியம் ஷேர் பாத்தீங்கன்னா 50:50 சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும். நெக்ஸ்ட் வந்து என்இ நார்த் ஈஸ்டர்னுக்கும் இமாலயன் ஸ்டேட்டுமே வந்து 90:10 ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் செகண்ட் நியூஸ். ஒரு வாட்டி படிச்சுக்கோங்க. பிளஸ் வந்து ஃபுல் நியூஸ்மே ஒரு வாட்டி படிச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 97% ஆஃப் கிளைம்ஸ் வந்து செட்டில்ட் அண்டர் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. அதுல 3 ஸ்டேட்ஸ் வந்து ஃபுல்லா அச்சீவ் பண்ணிருக்காங்க 100%. இது எந்த 3 ஸ்டேட்ஸ் நம்ம படிச்சோம்? இதோ இருக்கு பாருங்க, கோவா, சத்தீஸ்கர், தெலுங்கானா அண்ட் தமிழ்நாடு. ஓகேவா. நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ் பாருங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா இருக்காங்கல்ல, இவங்க வந்து எதுக்காக இருக்காங்கன்னா செக்யூரிங் ரிட்டையர்மெண்ட் ஃபார் இந்தியாவோட அன்ஆர்கனைஸ்டு செக்டருக்கு. இவங்க வந்து ரிட்டையர்மெண்ட் வந்து செக்யூர் பண்றதா இவங்களோட ரூல். ஓகேங்களா. அட்டல் பென்ஷன் யோஜனா வந்து எதுக்கு கீழே லான்ச் பண்ணிருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ் கீழே. இதை யார் அட்மினிஸ்டர் பண்றாங்கன்னா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் அத்தாரிட்டி. இவங்க தான் வந்து என்ன பண்றாங்கன்னா இதை அட்மினிஸ்டர் பண்றாங்க. ஓகேவா. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? அட்டல் பென்ஷன் யோஜனாக்கு யாருமா எலிஜிபிள்? சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா ஏஜ்டு பிலோ 18 and 40. யார் எக்ஸப்ட் டாக்ஸ் பேயர்ஸ், டாக்ஸ் பே பண்றவங்கள தவிர இதுக்கு எல்லாருமே வந்து எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு மந்த்லி பென்ஷன் பிட்வீன் 100,000 and ₹5,000 உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு மந்த்லி பென்ஷன் வரா மாதிரி பெனிஃபிட் ரெடி பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த பென்ஷனோட ஸ்லாப் பாத்தீங்கன்னா 1,000, 2,000, 3,000, 4,000, 5,000 பர் மந்த். அதனாலதான் பிட்வீன் வந்து 1,000 to 500. ஸோ இந்த அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டல் பென்ஷன் யோஜனா கீழே இந்த ரிட்டையர்மெண்ட் இதுக்காக பென்ஷன் மந்த்லி பென்ஷன் வந்து எந்த அமௌண்ட்டுக்குள்ளன்னு கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்கு. 1,000 to 5,000. அதே மாதிரி எந்த சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அந்த ஏஜுமே கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா. அது வந்து 18 to 40 ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸப்ட் வந்து டாக்ஸ் பேயர்ஸ். ஓகே. மந்த்லி கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு பண்ணணும்னா
இதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். ₹42 to 210 வந்து பர் மந்த் வந்து மந்த்லி கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். யாருன்னா ஏஜ் 18 வயசுல ஜாயின் பண்றவங்க. இதுவே வந்து ஒரு 40 ஏஜ் கிட்ட நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ₹291 இருந்து 1450 வரைக்கும் ஒரு பர் மந்த்துக்கு வந்து என்ன பண்ணணும்னா மந்த்லி கான்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஜ் ஆஃப் 18க்கு வந்து ₹42 இருந்து 210 பிளஸ் ஏஜ் ஆஃப் 40 வந்து 291 இருந்து 1454 வரைக்கும் பர் மந்த்துக்கு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளஸ் வந்து மந்த்லி பென்ஷன் பிட்வீன் 1000 and 5000. சிட்டிசன் ஆஃப் இந்தியாவோட ஏஜ் வந்து 18 to 40. ஓகே, அதே மாதிரி மினிமமா நீங்க எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா 20 இயர்ஸ்க்கு பண்ணணும். இதுல டாக்ஸ் பே பண்றவங்களுக்கு இதுல எலிஜிபிள் கிடையாது, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் கான்ட்ரிபியூஷன் பீரியட் வந்து 20 இயர்ஸ். ஓகேங்களா. இந்த அட்டல் பென்ஷன் யோஜனாவோட என்ரோல்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் எவ்வளவு ஆயிருக்குன்னா 7. அட்டல் பென்ஷன் யோஜனால எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து இப்ப என்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2019ல பார்த்தோம்னா 1.5 crore தான் இருந்தாங்க. ஆனா இப்ப ஏப்ரல் 2025ல 7.65 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. 1.54ல இருந்து 7.65 crore வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. இதோட டோட்டல் கார்பஸ் பாத்தீங்கன்னா ₹45,974.67 crore. ஓகே, அவ்வளவுதான் இந்த நியூஸ். இதோட ஃபுல் இது படிச்சுக்கலாம். ஒரு நியூஸ் படிக்கும் போது அதோட ஸ்டாட்டிக்கும் சேர்த்து படிச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு எக்ஸாம்க்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா. இந்த பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்கல்ல, இவங்களோட சேர்மன் யாருன்னு பாத்தீங்கன்னா சிவசுப்ரமணியம் ரமணன். ஓகே, இவர் தான் வந்து சேர்மன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போலாம். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் இன்டர்னல் ட்ரேட். இவங்க வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வராங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி கீழே தான் வராங்க. இவங்க என்ன எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்கன்னா சிஜிஎஸ்எஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இதை யார் மேனேஜ் பண்றாங்கன்னா என்சிஜிடிசி. இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் கீழே வராங்க. எதுக்காகனா டு பூஸ்ட் கேபிட்டல் மொபைலைசேஷன் ஃபார் டிபிஐஐடி ரெகக்னைஸ்டு ஸ்டார்ட் அப். இந்த ஸ்டார்ட் அப்லாம் ஸ்டார்ட் பண்றாங்கல்லம்மா, இதுக்கு வந்து இவங்க வந்து ஒரு ஃபண்ட் கொடுக்கறதுக்காக தான் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரொமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ட்ரேட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றாங்க சிஜிஎஸ்எஸ். ஓகேங்களா. ஸ்டார்ட் அப்லாம் வந்து ஃபண்ட் கொடுக்கறதுக்காக. சிஜிஎஸ்எஸ்னா கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப். என்சிஜிடிசினா நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி. ஓகே, இதுல என்ன சேஞ்சஸ் பண்ணிருக்காங்கன்னா இவங்களோட மேக்ஸிமம் கேரண்டி கவர் வந்து 20 crore வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க 10 crore இருந்து. ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளவு மேக்ஸிமம் கேரண்டி கவர் வந்து 10 crore இருந்து 20 crore இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க பர் பாரோவருக்கு. அதே மாதிரி கேரண்டி கவரேஜ் வந்து 10 crore வரைக்கும் லோன் வந்து இது பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுல 85% ஆஃப் அமௌண்ட் வந்து டிஃபால்ட்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆனுவல் கேரண்டி ஃபீஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 1%. 2%ல இருந்து 1%க்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா டிக்ரீஸ் ஆயிருக்கு. எதுனா ஆனுவல் கேரண்டி ஃபீஸ். ஓகே, எதுக்காகனா ஃபார் 27 சாம்பியன் செக்டார்ஸ்ல 2% இருந்து 1% வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவல் கேரண்டி ஃபீஸ்ல. ஓகே, இந்த அமௌண்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல ஃபுல் பிரீஃப் நியூஸ் பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியோட மினிஸ்ட்ரி யாருன்னா பியூஷ் கோயல் தான். ஓகே, அதே மாதிரி இந்த இது வந்து எப்பத்துல இருந்து எஃபெக்ட் வருதுன்னா May 8, 2025ல இருந்து வருது. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. நம்ம அங்க படிச்சதுதான் இங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஃபுல்லா. அதான் நான் உங்களுக்கு அங்க ஷார்ட்டா கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் என்ன பண்ணிருக்காங்கன்னா பிடிபிஏவோட சைன் பண்ணிருக்காங்க. சிஜிபிடிபிஏனா கோல் கேசிபிகேஷன் பிளான் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட். கோல் கேசிபிகேஷன் பிளான்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட். ஓகேங்களா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுக்காக எம்ஓயு போட்டிருக்காங்கன்னா யாருக்கு கீழேனா கோல் கேசிபிகேஷன் எஃப்ஐஎஸ் கீழே எம்ஓயு போட்டிருக்காங்க. எதுக்காகனா ப்ரோமோட் கிளீன் கோல் டெக்னாலஜி வியா கேசிபிகேஷன். இப்போ இது பாருங்க, இங்க
ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் வந்து கோல் கேசிபிகேஷன் பிளான் டெவலப்மெண்ட் ப்ரொடக்ஷன் அக்ரிமெண்ட்காக சைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? எதுக்காகனா டு ப்ரமோட் கிளீன் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி ஆல்டர்னேட்டிவ்ஸ் தரதுக்காக. ஓகே, இப்போ இந்த கோல் கேசிபிகேஷன் அப்படின்னா என்னதுன்னா இஸ் எ ப்ராசஸ், ஒரு கார்பன் பேஸ்டு ரா மெட்டீரியல், ஃபார் எக்ஸாம்பிள் கோல் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஃபியூயல் கேஸா இல்லைன்னா ஒரு சிந்தட்டிக் கேஸா வந்து கன்வெர்ட் பண்றது தான் என்னன்னா கோல் கேசிபிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு கிளீனர் ஆப்ஷனா, ஒரு கோலை வந்து பேர்ன் பண்றதுக்கு பதிலு இந்த மாதிரி ஒரு பண்ணும்போது இது வந்து ஒரு கிளீனர் ஆப்ஷன் சொல்றாங்க. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க, இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா மொத்தமா டோட்டல் அவுட்லே வந்து 8500 crore. ஓகேவா? இதுல வந்து ஒரு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஜிண்டல் ஸ்டீல் அண்ட் பவர் நியூ டெல்லியில இருக்கவங்க வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி 4050 crore. நியூ ஏரா கிளீன் டெக் சொல்யூஷன் கேட்டகரி 2 3850 crore. கிரீட்டா எனர்ஜி மெட்டல் சென்னை இவங்களுக்கு வந்து ஒரு 600 crore. மொத்தம் 8500 crore கீழே இந்த கம்பெனிஸ் மூலமா இந்த கோல் கிளாசிபிகேஷன் ஃபினான்ஷியல் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கீழே இதெல்லாம் இந்த கிளீன், அதான் இந்த கோல் டெக்னாலஜி வந்து கேசிபிகேஷன் மூலமா கிளீன் பண்றதுக்கு காஸ்ட் வந்து இது பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் வந்து இன்டர்டெக் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்டிஃபைடு வாட்டர் பாசிட்டிவ் சர்டிபிகேஷன் யார்கிட்டன்னா டு அதானி கிரீன் எனர்ஜி ஃபார் எதுக்காகனா 14 gigawatt ஆப்ரேஷனல் போர்ட்ஃபோலியோ டு வாட்டர் பாசிட்டிவ். இதுதான் வந்து வேர்ல்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர் வந்து டு அச்சீவ்னு சொல்றாங்க. இதோட ஃபுல் நியூஸ் பாருங்க, அப்ப புரியும். இங்க அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பிகம்ஸ் வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜி இண்டிபெண்டன்ட் ப்ரொடியூசர் டு டர்ன் வாட்டர் வந்து பாசிட்டிவா டர்ன் பண்றதுல. ஓகேங்களா? இண்டிபெண்டன்ட் பவர் ப்ரொடியூசர். ஓகேவா? இதான் வந்து வேர்ல்ட்லயே வந்து ஃபர்ஸ்ட் ரினியூவபிள் எனர்ஜியா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த அதானி குரூப் ஹஸ் பீன் சர்டிஃபைடு வாட்டர் பாசிட்டிவ் பை, இந்த அதானி குரூப் வந்து இந்த வாட்டர் பாசிட்டிவ் அப்படின்ற சர்டிபிகேட் வந்து யார் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா எந்த கம்பெனினா இல்ல இங்கிலாந்து பேஸ்ட் இன்டர்டெக் அப்படின்ற குளோபல் அஷூரன்ஸ் கம்பெனி தான் வந்து இந்த சர்டிபிகேட் வந்து அதானி குரூப் எனர்ஜி லிமிடெட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட்டர் பாசிட்டிவிட்டினா என்னன்னா water positive refers to a state where an entity restores more fresh water to the environment than amount it uses in its operation. A water positive framework involves preserving water, optimizing its consumption and contributing to its restoration. சொல்லிருக்காங்க. இதுதான் water positivity. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த அதானி குரூப் எனர்ஜி லிமிட்டோட வந்து ஆப்ரேட்டிங் போர்ட்ஃபோலியோ வந்து இப்போ வாட்டர் பாசிட்டிவ் சர்டிஃபைட் வாங்கியிருக்காங்க. அப்படின்னா சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் ஃப்ரீ, அவங்க கிட்ட ஒரு பிளாஸ்டிக் கூட இருக்காது, பிளஸ் வந்து ஜீரோ வேஸ்ட் டு லேண்ட்ஃபில் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் அதானி கிரீன் எனர்ஜி லிமிட்டடோட சிஇஓ யாருன்னா ஆஷிஷ் கண்ணா. ஹெட் குவார்டர் எங்க இருக்குன்னா அகமதாபாத் குஜராத்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவும் சைலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகன்னா டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். அவங்களோட இந்தியாவும் சைலும் வந்து ஒரு எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டுக்காக இந்தியாவும் சைலும் என்ன பண்ணிருக்காங்கன்னா எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப சைலோட பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா கேப்ரியல் போரிக் ஃபாண்ட், கேபிட்டல் வந்து சாண்டியாகோ, கரன்சி வந்து சைலியன் பெசோ. கரன்சி பெசோ, கேபிட்டல் சாண்டியாகோ, பிரசிடென்ட் வந்து கேப்ரியல் போரிக் ஃபாண்ட். இதோட சைல்டோட கேபிட்டல் பார்த்துக்கோங்க சாண்டியாகோ, கரன்சி வந்து பெசோ. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க காம்ப்ரிஹென்சிவ் ஃப்ரீ ட்ரேட் பேக்டுக்காக எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்க, பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட் வந்து சிட்கோ, மகாராஷ்டிரா சேர்ந்தது, சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன். இவங்களும் யூகே ஆஸ்திரேலியா இவங்க சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் யோர்க் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா வந்து செட்டப் பண்ண போறாங்க. எங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரால. ஓகேங்களா? இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 1500 crore வந்து ஈச்னு சொல்லியிருக்காங்க.
இங்க பாருங்க, ஆஸ்திரேலியா அதுக்கப்புறமா யூகே யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ன பண்றாங்க, அவங்களோட கேம்பஸ் வந்து நேவி மும்பைல வந்து செட்டப் பண்றாங்க. இதுக்கு அவங்க யார் கூட எம்ஓயு சைன் பண்ணிருக்காங்கன்னா, மகாராஷ்டிராவை சேர்ந்த சிட்டி அண்ட் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் கூட சைன் பண்ணிருக்காங்க. யாருன்னா ஆஸ்திரேலியாவும் யுனைடெட் கிங்டமும் அவங்களோட கேம்பஸ நேவி மும்பை அங்க வந்து லான்ச் செட்டப் பண்ண போறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா SBOF ஆக்ரோ ஸ்மார்ட் வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா, SBOF ஆக்ரோ ஸ்மார்ட் ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து இந்தியாவோட ஃபர்ஸ்ட் AI பவர்ட் ஆல் இன் ஒன் அக்ரிகல்ச்சரல் ஆப்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்காக SBOF ஆக்ரோ ஸ்மார்ட் வந்து ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க. இதுல வந்து எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம அதுல பாத்துக்கலாம். இது எதுக்காகனா, டு இம்ப்ரூவ் ஃபார்மிங் பை யூசிங் AI இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ப்ரிசிஷன் டூல். அக்ரிகல்ச்சரை வந்து கொஞ்சம் டெக்னாலஜிக்கலா கொண்டு போறதுக்காக இந்த ஒன் அக்ரிகல்ச்சரல் ஆப் இது வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. யாருன்னா SBOF ஆக்ரோ ஸ்மார்ட். ஓகே, இந்த SBOF அக்ரிமெண்ட் வந்து கர்நாடகா பேஸ்ட் ஸ்டார்ட் அப். ஓகேங்களா, இவங்க தான் வந்து இதை லான்ச் பண்ணிருக்காங்க. கர்நாடகா பேஸ்ட் ஸ்டார்ட் அப். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ITERனா இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் ரியாக்டர். இவங்க வந்து டோகோமார்க் என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா, கம்ப்ளீஷன் ஆஃப் சென்ட்ரல் சொலினாய்ட் வேர்ல்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட்ன்ற ஒரு இதுவை வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. யாருன்னா இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் டோகோமார்க். ஓகேவா, எதுக்காகனா டு ஹோல்ட் வெரி ஹாட் பிளாஸ்மா ஸோ த பார்ட்டிகல்ஸ் வந்து கேன் ஜாயின் டுகெதர் அண்ட் ப்ரொடியூஸ் எனர்ஜி. இது என்னன்னா, இந்த ITERன்றது இன்டர்நேஷனல் தெர்மோ நியூக்ளியர் எக்ஸ்பெரிமெண்டல் ரியாக்டர் டோகோமார்க். இவங்க வந்து என்ன அச்சீவ் பண்ணிருக்காங்கன்னா, கம்ப்ளீஷன் ஆஃப் சென்ட்ரல் சொலினாய்ட் வாட்டரோட மோஸ்ட் பவர்ஃபுல் மேக்னெட். இது எப்படின்னா, ஒரு ரொம்ப ஹாட் பிளாஸ்மா அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுதான் வந்து இவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க. இதோட மெயின் எய்மே பாத்தீங்கன்னா, டு ப்ரொடியூஸ் கண்ட்ரோல்டு நியூக்ளியர் ஃபியூஷன் சேம் எனர்ஜி ப்ராசஸ் தட் பவர் சன் அண்ட் ஸ்டார்ஸ். இதோட ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராஜெக்ட் சொல்றாங்க. எனர்ஜியோட அவுட்புட் வந்து 500 மெகாவாட், 50 மெகாவாட் இன்புட். ஓகேங்களா, அவுட்புட் 500, இன்புட் வந்து 50 மெகாவாட் தான். இதோட காம்போனன்ட் வந்து யார் பில்ட் பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவை சேர்ந்த கிரையோசாட் அப்படின்ற கம்பெனி தான் இது வந்து பில்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் அஃபேர்ஸ். ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட 58th ஆனுவல் மீட்டிங் வந்து போர்ட் ஆஃப் கவர்னர்ஸ் மூலமா மிலான் இட்டாலியில நடந்திருக்கு. இது எங்க நடந்திருக்குன்னா, மிலான் இட்டாலியில நடந்திருக்கு. இதுக்கு யார் வந்து ரெப்ரசன்டேட்டிவ்னா, இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் போயிருக்காங்க. ஓகேங்களா, இந்த ஆனுவல் மீட்டிங்கான தீம் என்னன்னா, ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் பில்டிங் டுமாரோ. இதுதான் வந்து தீம். ஓகே, ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பில்டிங் டுமாரோ. இது வந்து 58th ஆனுவல் மீட்டிங் ஃபார் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா, இதோட ஹைலைட்ஸ் பாருங்க. இப்ப ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னாலே நிறைய பேருக்கு லோன் கொடுத்து நம்ம நியூஸ்ல படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் படிச்சுக்கலாம். அவங்களோட 58th ஆனுவல் மீட்டிங்ல இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகேங்களா, இங்க வந்து பாத்தீங்கன்னா 500 பில்லியன் வந்து இந்தியாவோட ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2024ல கொடுத்துருக்காங்க ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேவா, அதே மாதிரி அவங்களோட ஹையஸ்ட் நெட் இன்கம் அலோகேஷன் இன் ஹிஸ்டரி வந்து USD 1.539 பில்லியன் வந்து 2024ல. நெக்ஸ்ட் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து என்ன பிளட்ஜ் பண்ணிருக்காங்கன்னா, 26 பில்லியன் வந்து டு ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்கு அப்பாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமா வந்து 40 பில்லியன். இது எத்தனை வருஷத்துக்குன்னா 22 to 2030க்கான இது வந்து மொத்தம் 26 பில்லியன் வந்து ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்காக கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு டோட்டலா வந்து மொத்தம் 40 பில்லியன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து மாஸ்டர் ஃப்ரேம் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யார் கூடனா, ஒரு 10 குளோபல் இன்சூரர்ஸ் கூட மாஸ்டர் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா, ஒரு சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக. ஓகே, எதை மொபைலைஸ் பண்றதுக்காகனா, சஸ்டைனபிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மொபைலைஸ் பண்ற விதமா 2.75 பில்லியன் வந்து இவங்க மாஸ்டர் ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கும் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷனும் ஒரு ஃப்ரேம்வொர்க் அக்ரிமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. இது எதுக்காகனா,
டிஜிட்டல் அண்ட் ஏஐ பவர்ட் அக்ரிகல்ச்சரல் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்யூஷன் எல்லாம் வந்து பூஸ்ட் அப் பண்ற விதமா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட வந்து இவங்க வந்து எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து ஜப்பானோட சேர்ந்து என்ன லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட மார்க்கெட் ஆக்சலரேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபார் எந்த இதுக்காகனா ஏசியா அண்ட் பசிபிக்காக. நெக்ஸ்ட் இந்தியாவும் இத்தாலியும் சேர்ந்து என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இது வந்து 25-29க்கு இந்தியாவும் இத்தாலியும் சேர்ந்து ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான். இது எந்த வருஷத்துக்காகனா 25-29க்கானது. ஓகேங்களா. இப்போ 58th ஆனுவல் மீட்டிங் தான் வந்து நடந்திருக்கு. 59th ஆனுவல் மீட்டிங் வந்து எங்க ஷெட்யூல் பண்ணிருக்காங்கன்னா உஸ்பெகிஸ்தான்ல ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நடக்கிறது மிலான் இட்டாலி. நெக்ஸ்ட் இயர்க்கு வந்து உஸ்பெகிஸ்தான்ல வந்து என்ன பண்ணிருக்காங்க ஷெட்யூல் பண்ணிருக்காங்க May 3 to May 6, 2026. அப்பாக்னா ஏசியா அண்ட் பசிபிக் கண்ட்ரி. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் பாருங்க. குவாடோட நேஷன் இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன கண்டக்ட் பண்ணிருக்காங்க. குவாட் நேஷன்ல எந்தெந்த கண்ட்ரிலாம் இருக்கு? இந்தியா இருக்கு. ஓகேங்களா. இதோட பார்ட்டிசிபென்ட்ஸ் யாருன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யூஎஸ்ஏ. இவங்க தான் குவாட் நேஷன்ஸ். இவங்க என்ன கண்டக்ட் பண்ணிருக்காங்கன்னா ஒரு டேபிள் டாப் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. எதுக்காகனா குவாட் இந்தோ பசிபிக் லாஜிஸ்டிக் நெட்வொர்க்காக. ஓகேங்களா. அட் எங்கன்னா ஏசியா பசிபிக் சென்டர் ஃபார் செக்யூரிட்டி ஸ்டடிஸ் யூஎஸ்ஏல இருக்குல்ல, இங்கதான் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு டேபிள் டாப் எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்காங்க. ஏபிசிஎஸ்எஸ்னா ஏசியா பசிபிக் சென்டர் ஃபார் செக்யூரிட்டி ஸ்டடிஸ். இவங்களோட மெயின் எய்மே என்னன்னா ஒரு ரியல் வேர்ல்ட் மெரிடைம் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் வந்து சீனரியோஸை வந்து ஸ்டிமுலேட் பண்றதுக்காக தான் மெயினா இந்த எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் நியூஸ் அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெசிக்னேஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரீசெண்டா தெரியும் போப் பிரான்சிஸ்ன்றவங்க வந்து பாஸ்ட் அவே. ஓகேவா. இவங்களை ரீப்ளேஸ் பண்ணி தான் கார்டினல் ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட் இவங்க வந்து எலெக்ட் ஆயிருக்காங்க. இவங்க வந்து இப்ப 267th போப்பா வந்து கேத்தோலிக் சர்ச்சுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. ஓகேங்களா. இவர் வந்து யூஎஸ்ஏல இருந்து ஃபர்ஸ்ட் போப்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா ராபர்ட் பிரான்சிஸ் ப்ரீவோஸ்ட். யாரை ரீப்ளேஸ் பண்றாங்கன்னா போப் பிரான்சிஸை ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஆஃப் த கேபினெட் வந்து என்ன அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 1 year டென்யூர் எக்ஸ்டென்ஷன் பண்ணிருக்காங்க. யாருக்குன்னா சிபிஐயோட டைரக்டர் பிரவீன் சூடுக்கு. ஓகே, இப்போ May 26 வரைக்கும் இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சிபிஐ டைரக்டரா வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கார்டன் ரீச் பில்டர் எனர்ஜி இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன டெலிவர் பண்ணிருக்காங்கன்னா அர்னாலா இந்தியாவோட இது வந்து ஃபர்ஸ்ட் ஏஎஸ்டபிள்யூஎஸ்சி. ஏஎஸ்டபிள்யூனா ஆன்டி சப்மரைன் வெல்ஃபேர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட். ஓகே, இந்தியன் நேவிக்கு வந்து இது டெலிவர் பண்ணிருக்காங்க. ஓகே, எங்கன்னா எல்என்டி ஷிப்யார்ட் இன் காட்டுப்பள்ளி, தமிழ்நாடு. இந்த ஐஎன்எஸ் இந்த ஆர்னலா இருக்குல்ல, இது வந்து நேம் வந்து ரீநேம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஏஎஸ்டபிள்யூஎஸ்டபிள்யூசி தான் இருந்திருக்கு. இதை வந்து ஒரு ஹிஸ்டாரிக் ஃபோர்ட் ஹார்னாலா லொக்கேட் ஆயிருக்கா மகாராஷ்டிரால. அதை பேஸ் பண்ணி இங்க ஹார்னாலா அப்படின்ற இது வந்து ரீநேம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி கார்டன் ரீச் ஷிப் பில்டர் அண்ட் இன்ஜினியரிங் லிமிடெட் வந்து ரக்ஷா மந்திரி அவார்டு வந்து 2022ல வந்து ஆனர் பண்ணிருக்காங்க. பிளஸ் வந்து இந்த மோஸ்ட் சைலண்ட் ஷிப்னாலுமே வந்து இந்த ஷிப் தான், இந்த ஆர்னாலா அப்படின்ற ஷிப் தான். அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்ல எப்படி வேணாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் நியூஸ் சர்வம் ஏஐ இருக்காங்கல்ல, இவங்க வந்து என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா புல்புல் V2. சர்வம் வந்து புல்புல் V2 லான்ச் பண்ணிருக்காங்க. சர்வம் ஏஐ வந்து புல்புல் V2 லான்ச் பண்ணிருக்காங்க. இது வந்து ஒரு ஏஐ பேஸ்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடலா. ஓகே, இந்த புல்புல் V2ன்றது ஏஐ பேஸ்ட் டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாடல் சொல்றாங்க. இது எதுக்காகனா டு கிரியேட் ஹியூமன் லைக் ஸ்பீச் ஃப்ரம் டெக்ஸ்ட் இன் 11 இந்தியன் லாங்குவேஜ். நம்மளோட 11 இந்தியன் லாங்குவேஜ் வந்து ஒரு ஹியூமன் பேசுற மாதிரியே வந்து டெக்ஸ்டை வந்து ஸ்பீச்சா மாத்துறதுக்கு இந்த புல்புல் V2 அப்படின்ற இது ஏஐ பேஸ்ட் இது வந்து சர்வம் ஏஐ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஆபிச்சுரி பாருங்க. ஜாக்கன் ரிச்சர்ட் மாஸ் இவங்க வந்து ஜெர்மனியோட F1 ரேசிங் டிரைவர் அண்ட் லீ மேன்ஸ் சாம்பியன்ஷிப் வாங்கினவங்க. ஓகேவா. இவங்க வந்து பார்ன் பண்ணது வந்து ஜெர்மனி.
பாஸ்ட் அவே வந்து பிரான்ஸ்ல வந்து இறந்திருக்காங்க. யாருன்னா ஜோக்கன் ரிச்சர்ட் மாஸ். இவங்களோட அச்சீவ்மெண்ட் பாத்தீங்கன்னா 1975ல வந்து ஸ்பானிஷ் கிராண்ட் பிரிக்ஸ் வாங்கியிருக்காங்க. 1989ல வந்து 24 hours ஆஃப் லீ மேன்ஸ் இப்படின்ற அவார்டும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? யாருன்னா ஜோக்கன் ரிக்கார்ட் மாஸ். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துச்சுன்னா அவங்க எந்த ப்ரொஃபஷன் எதனா அவார்டு வாங்கியிருக்காங்களா பிளஸ் எந்த ஸ்டேட்டோ கண்ட்ரியோ சேர்ந்தவங்க அப்படின்றத படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். புக்ஸ் பாத்தீங்கன்னா த ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் ஃபைல்ஸ், த இந்தியன் சீக்ரெட் ஆஃப் ஏ குளோபல் ஜெயண்ட். இந்த புக்கை வந்து யார் பப்ளிஷ் பண்றாங்கன்னா ஜாகர் நெட் புக்ஸ் தான் பப்ளிஷ் பண்றாங்க. யார் எழுதியிருக்காங்கன்னா கவுனையன் ஷெரீப் எம், இவங்க தான் எழுதியிருக்காங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன்ஸ் பேபி சோப், இதெல்லாம் நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த பிராண்ட் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இதுக்கு ஸோ அந்த நேம் வச்சு ஒரு புக்கு பாருங்க, ஜான்சன் அண்ட் ஜான்சன் ஃபைல்ஸ் இந்தியன் சீக்ரெட்ஸ் ஆஃப் ஏ குளோபல் ஜெயண்ட். இதை பப்ளிஷ் பண்ணவங்க யாருன்னா ஜாகர் நெட் புக்கு. இதோட ஆத்தர் யாருன்னா கவுனையன் ஷெரீப் எம். ஓகே, இன்னைக்கான நியூஸ் அவ்வளவுதான். இந்த ஆண்ட்ராய்டு நோட்ஸ் ஒரு வாட்டி வீடியோ பார்த்துட்டு ஃபுல் பிரீஃப் நியூஸ் வந்து அஃபேர்ஸ் கிளவுட் வெப்சைட்ல ஒரு வாட்டி படிச்சுடுங்க. அப்போ கண்டிப்பா உங்களுக்கு வந்து இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா புரிய ஸ்டார்ட் ஆயிடும். பிளஸ் வந்து படிங்க, இத்தனை நாள் படிக்கலனாலும் பரவாயில்ல. இப்போ எக்ஸாம் ஐபிஎஸ் கேலண்டரும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் டேட்ஸ்மே வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வந்து நம்மளுக்கு ஐபிஎஸ் பிஓ தான் வருது. ஸோ நீங்க மே மந்த்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஸ்ட் டைம்ல படிச்சுக்கலாம்னு மட்டும் விட்டுறாதீங்க. படிக்கிற கரண்ட் அஃபேர்ஸை மேக்ஸிமம் ரிவிஷன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்னும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸாமுக்கு. ஓகே, உங்களோட பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிளஸ் டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷன்ல தரேன், ஜாயின் பண்ணிடுங்க. அதுல ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்க்கான பிடிஎஃப் வந்து நான் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ.